ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போறோம். இந்த காலிஃப்ளவர் கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்றதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். தண்ணி சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ்ல ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 தக்காளியை மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷமா நல்லா வெந்து சூப்பரா ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த காலிஃப்ளவர் கிரேவியை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.